தம்ஸ் அப் தரீங்களா? ஓகே, தேங்க்யூ. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஓகே, இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி இந்த நாளில் உங்களோட பேச எஸ் ஓகே, ஒரு முக்கியமான காரியத்தை பேச நான் ஆசைப்படுறேன். இதனால நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் இந்த காரியத்தை கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறதான தலைப்பு, இன்னைக்கு நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறதான இந்த காரியம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக நம்ம எல்லாருமே கொஞ்சம் டீப்பாக நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியத்தை பற்றி இதனால் பேச போகிறேன். You might have heard about the word called portal. Portal, அதாவது போர்ட்டல் அப்படின்ற வார்த்தையை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த போர்ட்டல் அப்படின்ற வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நுழைகிறதான நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏன் இதை கேட்டுன்னு சொல்லிட்டு போகலாமே, இல்லை டோர் இல்லை வாசல் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே, ஏன் நம்ம போர்ட்டல்னு நம்ம சொல்கிறோம்? நம்ம ஏன் போர்ட்டல்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ், இதோட கூட ஒரு ஆவிக்குரிய முக்கியத்துவம் ஒன்று இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த முக்கியமான காரியம் பேரு டிமானிக் போர்ட்டல்ஸ். சத்ருவானவன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக நுழையும்படியாக இருக்கிறதான போர்ட்டல்ஸ். போர்ட்டல் அப்படின்றதுக்கு எக்ஸாக்டான தமிழ் வேர்டு வந்து கூகுளில் போட்டால் போர்ட்டல்னு தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க கூகுளில். தெரியல போல போர்ட்டல்னா என்னன்னு சொல்லி. ஸோ போர்ட்டல்னா நம்ம எப்படி வச்சுக்கலாம், நம்ம வழிவாசல்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம், நம்ம புரியுற அளவுக்கு வச்சுப்போம். சரி, இப்போ ஏன் இதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இன்னும் மறைஞ்சிருக்கிறதான ஒரு சில மறைவான பிஹேவியர்ஸ், மறைவான ஒரு சில சுபாவங்கள், நம்மளுடைய நேச்சர்ஸ்னு சொல்றோம் இல்லையா, மறைவான சுபாவங்கள். நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். ஆனால் திடீர்னு ஒரு சில சுபாவம்லாம் நம்ம இடத்துல இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்கே தெரியாம நம்ம பேசுறது வந்து திடீர்னு நம்மளுடைய பேரண்ட்ஸ் பேசுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் நம்ம நினச்சிக்குவோம். எங்கள் அப்பா மாதிரி நான் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, வேற யாரோ மாதிரி பேசினா தானே தப்பு அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிக்குவோம். ஆனால் அப்படி கிடையாது. Each and every person created by God has a separate and individual personality and an individuality. நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறதுக்காக நான் சிருஷ்டிக்கப்படல, நான் எங்கள் தாத்தா மாதிரி இருக்கிறதுக்காக நான் சிருஷ்டிக்கப்படல. பில்லிக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பர்சனாலிட்டியும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டியும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மளுடைய அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ நம்மளுடைய தாத்தா மாதிரியோ பாட்டி மாதிரியோ நம்ம செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் நல்ல விஷயங்களை நம்ம செய்யறதை பற்றி நான் சொல்லலை, பட் அவங்க கிட்ட இருக்கிறதான ஒரு சில தவறான இல்லை பழகிக்கொள்ள தேவைப்படாத ஒரு சில பழக்க வழக்கங்கள் அப்பா கிட்ட இருந்தோ, தாத்தா கிட்ட இருந்தோ, பாட்டி கிட்ட இருந்தோ, அம்மா கிட்ட இருந்தோ, அம்மாவுடைய அம்மா அப்பா கிட்ட இருந்தோ, இந்த மாதிரி நமக்குள்ள வர்றதை நம்ம பார்க்க முடியும். இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நான் உங்களோடு கூட கொஞ்சம் பிப்ளிக்கலா அதை பத்தி நான் உங்களோடு கூட நான் பேச நான் ஆசைப்படுறேன். சரிங்களா? ஸோ இதுல இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறதான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ முதலாவது, இந்த டிமானிக் போர்ட்டல்ஸ்னா என்ன, இந்த சத்ரு நுழையக்கூடியதான வழிவாசல்கள் என்ன அப்படின்னு முதலாவது வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 4:27. இங்க தெளிவா அந்த வசனம் மட்டும் தெளிவா இருக்குது. பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Do not give opportunity to the devil. இப்போ இது வந்து ரொம்ப ஒரு பிளெயினான ஒரு வேர்டா நம்ம சொல்லி முடிச்சுட்டு நம்ம போயிடலாம். ஒருவேளை இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு வேர்டுங்க. இது வந்து பிளெயினா வந்து அப்போஸ்தலன் பால் வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஓகே, ரைட்.
அப்படின்ட்டு ஒரு சிம்பிளிஃபைடு ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி இது வச்சுட்டு நம்ம போக முடியாது. இவர் இதனுடைய இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷன்ல இதை அவர் எழுதுறாரு, நிறைய காரியங்கள் வந்து அதுக்கு முன்னாடி சொல்றார். 26வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள், சூரியன் மறைவதற்கு முன்பே உங்களுடைய எரிச்சல் மறைந்து போகட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஸோ அந்த அன்ஃபர்கிவ்னஸோடையே நம்ம இருக்கும்போது பிசாசு உள்ள வரான். அதுதான் அடுத்த வேர்ஸ்ல அவர் சொல்றாரு. சரி, இப்போ இந்த ஒரு வேர்ஸை ஒரு பக்கம் வச்சிருவோம். அடுத்து இன்னொரு வேர்ஸை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம். இங்க நடந்த வேர்ல்ட்ல ஹியூமன் ஹிஸ்டரியில நடந்த ஃபர்ஸ்ட் மர்டர் இல்லையா? யாரு? காயின்னு ஆபேலை கொல்றாரு. அங்க அந்த வசனம் பாருங்க. இங்க வந்து காட் வந்து பேசுறாரு, எங்கப்பா உன் தம்பி அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், நான் என் தம்பிக்கு என்னன்னா காவலாளியா, ஏன்ட்ட போய் கேட்குறீங்க அப்படின்றான். அப்போ சொல்ற பதில் தான். அப்ப காட் சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இப்போ நல்லா கவனிக்கணும், இவர் என்ன வாசலை இங்க சொல்றாரு? அவன் ஏதாவது வீட்டில் இருந்தானா? வீட்டில் இருக்கிற வாசலை பத்தி சொல்றதுக்கு வீட்டில் இருந்தானா? இல்லை. சரி, அப்போ மனசினுடைய, அதாவது இருதயத்தினுடைய வாசலை பத்தி அங்க காட் சொல்றாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்போ இங்க வந்து இந்த டோர், அதாவது இந்த crouching at the door, இங்க ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, and if you do not do well, sin is crouching at the door. crouching என்ன அர்த்தம்னா அப்படியே மறைஞ்சிருந்து, இப்போ ஒருத்தங்களை பதுங்கி இருந்து தாக்குறதுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்போ இந்த டோர் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? இந்த டோர்ன்ற இந்த வார்த்தையை பல இடங்களிலே நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ டோர்ன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ரூம்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு என்ட்ரி மாத்திரம் இல்லை, அது வந்து நமக்கு ஒரு அத்தாரிட்டியும் நமக்கு காண்பிக்கிறது இல்லையா? இப்போ உதாரணத்திற்கு, இப்போ ஒரு பூட்டப்பட்ட ஒரு ரூம் இருக்குது. இப்போ இந்த ரூமை திறக்கிறதுக்கு ஒன்று ஓப்பனாக இருந்துச்சுன்னா சும்மா ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். இல்லை அந்த ரூம் பூட்டி இருந்ததுன்னா அந்த பூட்டினுடைய சாவி என் கையில் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை நான் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்னால் உள்ளே போக முடியும். ஒருவேளை கதவு பூட்டினாப்புல இருக்குது, என் கையில் சாவி இல்லைன்னா கண்டிப்பாக நான் அந்த டோருக்குள்ளே என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. அப்போ இந்த டோர் அப்படின்னா வெறுமனே உள்ள போறது வர்றது மாத்திரம் இல்லை, அந்த டோரை ஆக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு அத்தாரிட்டியும் ஒன்று வேணும். அந்த அத்தாரிட்டி தான் நம்ம கையில் இருக்கிற சாவின்னு நம்ம சொல்றோம். இப்போ காயின் கிட்ட சொல்லும் போது காட் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, நீ நன்மை செய்யாமல் இருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ இங்க வந்து இவர் சொல்ற வாசப்படி வீட்டு வாசப்படி கிடையாது. அவரு இன்ஃபேக்ட் அவங்க இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது அங்கே இப்போ வீடுலாம் அப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா. ஜஸ்ட் அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டோன் ஏஜ் மாதிரி தான் அந்த காலத்துல இல்லைங்களா, ஸ்டோன் ஏஜ் மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு டோர்ன்ற ஒரு கான்செப்ட் கூட கிடையாது. அப்போ எந்த வாசப்படியை பத்தி இங்க காட் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா there is a unseen spiritual door. அன்சீன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதை வந்து நம்ம போர்ட்டல்னு சொல்றோம். அன்சீன் ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல் தட் காட் கேன் யூஸ், ஆன் தி அதர் ஹேண்ட் டீமன்ஸ் கேன் யூஸ். ஆவி மண்டலத்திலிருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆசீர்வாதம் வர்றதுக்கும் கர்த்தர் ஒரு போர்ட்டலை பயன்படுத்துறாரு. அதே நேரத்தில் பிசாசும் என்ன பண்றான், அவனுடைய அதிகாரத்தை கொண்டு வந்து அவனுடைய தவறான காரியங்கள், பழக்க வழக்கங்கள், பாவங்கள், அடிமைத்தனங்களை கொண்டு வர்றதுக்கு அவனும் அந்த வாசலை பயன்படுத்துறான். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்றதும் க்ளோஸ் பண்றதும் நம்ம கையில தான் இருக்கு. இட்ஸ் பிகாஸ் we possess the authority. இப்போ நம்ம எப்படிப்பட்ட அத்தாரிட்டியை நம்ம பொசஸ் பண்றோம்? இப்போ ஆண்டவர், இப்போ காடு நுழைந்து, காடு வந்து அவருடைய ஹெவன்லி ரெல்ம்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் பெரும்படியா அந்த வாசற்படி இருக்குது, அந்த டோர்வே இருக்குது, அந்த டோர்வே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு காடுக்கு நான் பண்றதுக்கு எனக்கு பல காரியங்களே ஏசப்பா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இல்லையா. கான்சக்ரேஷன், அதுக்கப்புறம் அவருடைய நாமம், அவருடைய ரத்தம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல காரியங்கள் வந்து ஒரு அத்தாரிட்டியா நமக்கு இருக்குது. அதன் மூலமா நம்ம என்ன பண்றோம், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸை அந்த போர்ட்டல் வழியா நம்ம ரிசீவ் பண்றோம். அதே நேரத்தில் இந்த பக்கம் பிசாசுக்குரிய காரியங்கள் ஒரு சிலதெல்லாம் நம்ம வாழ்க்கையில காணப்படும் பொழுது, அது அப்படியே பிசாசுனுடைய ஆவி மண்டலத்திலிருந்து நமக்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்களா, அதாவது அது வந்து அடிக்ஷனா இருக்கலாம், விட முடியாத ஒரு சில பிஹேவியரல் பேட்டர்ன்ஸா இருக்கலாம், ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில மறைந்திருக்கிற சுபாவங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா.
இன்டென்ஷன்ஸ், நம்மளுடைய மறைவான அந்த நேச்சர், இதெல்லாமே வந்து சில நேரங்களில் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த போர்ட்டல் வழியாக ஒரு டிமானிக் என்டிட்டி உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அனுமதி நம்ம கொடுக்குற மனுஷங்களாக இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி இப்போ ஜெனசிஸ்ல ஒரு வாசலை பற்றி படிக்கிறோமா, அதே மாதிரி ரெவலேஷன்லையும் காட் வந்து ஒரு வாசலை பற்றி சொல்கிறார் இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 20 நம்ம வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவர் சொல்றதான அந்த ஸ்பிரிச்சுவல் டோர், ஒரு இதையும் நம்ம போர்ட்டல்னு வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த போர்ட்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 2 போர்ட்டல் ஒன்று தான், அதாவது அன்சீன் ரெல்ம், பார்க்க முடியாத ஆவி மண்டலத்திலிருந்து வரக்கூடிய போர்ட்டல் ஒன்று தான். ஆனா இதை பயன்படுத்துகிறவர்கள் 2 பேர். ஒன்று, நம்ம யாருக்கு அத்தாரிட்டி கொடுக்குறோம், யாருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம், அவங்களால என்ன பண்ண முடியும், அதன் வழியாக உள்ள நுழைய முடியும். ஸோ இப்போ காட் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி when he created the heavens and the earth and everything that is in the earth, he gave authority to mankind to have control, rule and dominion over everything, இல்லையா. ஸோ இப்போ எல்லாவற்று மேலேயும் அதிகாரம் கொடுத்தவர் நமக்கு அந்த அன்சீன் ரெல்ம், அந்த பார்க்க முடியாத மண்டலத்திலிருந்து வரக்கூடியதான அந்த வாசலுக்கு என்ன கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறார். நான் அது நான் ஏற்கனவே இப்போ சர்ச்சில் நான் அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். Man has the capability to live simultaneously in 2 different realms. Physical realmலையும் இருக்க முடியும், spiritual realmலையும் அட் அ டைம்ல இருக்க முடியும். வேற எந்த லிவிங் கிரீச்சருக்கும் அந்த வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த ஒரு வாய்ப்புல நம்ம வாழ்றோம். நமக்கு வந்து ஒரு 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 இப்போ நம்ம பார்க்குற இந்த பிசிக்கல் ரெல்ம்ல நம்ம பார்க்கறது மட்டும்தான் நம்ம நிஜம் நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம தான் இருக்கிறதுலே முட்டாளுங்க. ஏன்னா பால் வந்து சொல்றாரு, நீங்கள் காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். those things that you see are perishable and those things that you do not see are imperishable அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ ரீசன் என்ன அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸா கர்த்தர் நம்மளை இந்த பூமியில வச்சிருக்கும் போது நமக்கு ஒரு ஆக்சஸ் அண்ட் அத்தாரிட்டி, ஏன்னா இங்க இருக்கிற எல்லாத்தின் மேலேயும் டொமினியன் கொடுத்தவர் ஸ்பிரிட் ரெல்முக்கும் நமக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு டொமினியனை கொடுக்குறாரு. டொமினியன் சொல்ல முடியாது, ஒரு ஆக்சஸ் கொடுக்குறாரு. அந்த போர்ட்டலுக்கு வந்து நமக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறாரு. ஸோ இப்போ நீங்க அந்த 2 விதத்துல அந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஒன்று பிளெஸிங்ஸ் அண்ட் ஃபேவர், காட்ஸ் கிரேஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வேணுன்றதுக்கு நிறைய காரியங்களை இயேசுப்பா நமக்கு சொல்றாரு. ஹோலினஸ், கான்சக்ரேஷன், the name of Jesus, the blood of Jesus, கர்த்தருடைய வசனம், இப்படி பல காரியங்கள் இருக்குது. அது நம்ம பேசிட்டே போகலாம். இந்த பக்கம் ஈவில் காரியங்கள் உள்ள நுழைய, தீமையான காரியங்கள் உள்ள நுழையிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போர்ட்டலுக்கு ஒரு சில ஆக்சஸ் கொடுக்குறோம். ஸோ அதை பத்தி தான் எக்ஸ்க்ளூசிவா இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முதலாவது இந்த டிமானிக் என்டிட்டிஸ், அதாவது இந்த சத்ருவனுடைய தாக்கங்கள், பிசாசனுடைய இந்த அன்சீன் ரெல்ம்ல இருந்து நமக்குள்ள வர்றதுக்கு நிறைய காரியங்கள் இதுக்கு மெயினான ஒரு என்ன சொல்றது, இதை ஃபெசிலிட்டேட் பண்றது, அதாவது அதை வரக்கூடிய காரியத்தை வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு தான் நமக்கு மேல நம்ம ஏற்கனவே நம்ம அதை பத்தி நம்ம வாசிச்சிருக்கோம். எபேசியர் 6:12 வாசிக்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய யுத்தம் வந்து மாம்சத்தோட ரத்தத்தோட இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். ஸோ இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள், இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம், டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு சில எல்லைகளில் இருந்து கொண்டு அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சில டிமானிக் ஆக்டிவிட்டி அந்த பகுதியில் செஞ்சுட்டே இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு நமக்கு எல்லாருக்கும் ஃபேமஸா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் நான் சொல்றேன். இப்போ நம்ம பெங்களூர்ல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா there's a place called தொப்பூர் காட் ரோடு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அண்ட் மாசத்துக்கு அந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸா இருக்கும். ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 10 பேர் அந்த ஒரே ஸ்பாட்ல 10 பேர் சாவுறாங்க. அந்த ஒரே ஸ்பாட்ல 10 பேர் சாவுறாங்க. பீப்புள் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தியரிஸ். அங்கே வந்து பிரேக் பிடிக்கல, சாய்வா இருக்குது, ரோடு சரியில்லை, லாரி வந்து வேகமாக வராங்க, என்னமோன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீக் கூட நான் பெங்களூர் போயிட்டு வரும்போது அங்கே ஒரு டிவைடரை வச்சு லாரிக்கு ஒரு ட்ராக்காக விடுறாங்க, காருக்கு ஒரு ட்ராக்காக, என்ன பண்ணாலும் அந்த இடத்துல மட்டும் இன்ன வரைக்கும் எந்த போலீஸாலையும் அங்கே நடக்கிற ஆக்சிடென்ட்டை தடுக்கவே முடியல. போர்டு வச்சு பார்த்தாச்சு, அங்கே கோஸ்லோன்னு ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க,
லைட் வச்சு பார்த்துட்டாங்க. எவ்வளோதான் நம்ம இழுத்து பிடிச்சாலும் அந்த இடத்துல மாத்திரம் அந்த விபத்தை தவிர்க்கவே முடியல. இன்ன வரைக்கும் டில் டேட் அந்த ரோட்ல நடந்ததான ஃபெட்டாலிட்டிக்கு கணக்கே கிடையாது. இப்போ இத நம்ம எப்படி இப்போ ஸ்பிரிச்சுவலா ஒருவேளை மற்றவங்களுக்கு வந்து இது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், பட் ஆஸ் சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகளா, தேவனுடைய மகனா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில எல்லைகளுக்குள்ள நம்ம போகும்போது we are stepping into different territories. ஸ்பிரிச்சுவலா பிசாசு என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நம்ம போகக்கூடிய எல்லைகள் எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்சன் டெரிட்டரியா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீமன்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்குதுங்க, ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. இதை வந்து நீங்க எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. இந்த பில்லியனுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு டீமனை பத்தி பேசி நம்மளை பயமுறுத்துற மாதிரி உருட்டுற மாதிரி ஏதோ பேசுறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் அப் டு யூ. ஆனா எவ்வளவு சீக்கிரமா இந்த நம்ம என்ட்ராகக்கூடிய ஒவ்வொரு டெரிட்டரிக்குள்ளேயும் ஒவ்வொரு டெரிட்டரியில அந்த டெரிட்டரிக்கு மேல இருக்கிறதான ஒரு அன்சீன் டார்க் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம புரிஞ்சதான் ஆகணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இப்ப நான் பேச போறது இட் வில் மேக் சென்ஸ். இப்ப அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நமக்கு தானியேல். இப்ப தானியேல் வந்து பாத்தீங்கன்னா 21 days ப்ரேயர் பண்றாரு. அந்த ப்ரேயர் ஆரம்பத்திலேயே பதில் ஹெவன்ல இருந்து வந்துருச்சுங்களா. ஆனா வர்ற வழியில அந்த பெர்சியா அப்படின்ற ஊர்ல உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த பெர்சிய தேசத்து அதிபதி என்ன பண்றான், அந்த வர்ற பதில அந்த ஆன்சரை வந்து அவன் பிடிச்சி வச்சுட்டான். ஏன்னா அவன் வந்து ஏன்னா அந்த பதில் கீழே போயிடுச்சுன்னா அது பயங்கரமான ஒரு ரிவைவலை இஸ்ரேல் மக்களுக்குள்ள ஏற்படுத்திடும். இன்ஃபேக்ட் வந்து தானியேலுடைய டைம்ல தான் பாபிலோன்ல இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு ரிவைவல் வந்து, ஏன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்ற அந்த யங் பீப்புள், அப்புறம் இங்க தானியேல்ன்றவன் இவங்கெல்லாம் மூலமா அங்க பாபிலோன்ல அடிமைகளா இருந்தவங்ககிட்ட ஒரு ரிவைவல், பர்சனல் ரிவைவல் வந்தது. ஸோ இந்த பதில் வந்தா இந்த ரிவைவல் வந்துரும்னு அறிஞ்ச பிசாசு என்ன பண்ணா, அந்த பதில தடை பண்ணி வச்சான். பட் சம்பவ் அவர் he pressed on for 21 days. அப்புறம் காட் என்ன பண்றாரு, மைக்கேலை அனுப்பி அந்த தூதன் வந்து அந்த பதிலை பெற்றுக்கொண்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதே மாதிரி நீங்க இப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் இருந்தீங்க, அப்புறம் உங்க வீட்டில இருந்து என்ன பண்ணீங்க, உங்க ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கோ, காலேஜ் இருக்கிற இடத்துக்கோ, ஸ்கூல் இருக்கிற இடத்துக்கோ போயிருப்போம். அது வேற டெரிட்டரி. அதுக்கப்புறம் அங்கிருந்து நீங்க என்ன பண்ணீங்க, மேபி நீங்க கடைக்கு போயிருக்கலாம். ஸோ வேற ஒரு இடத்துக்கு போனீங்களா, அது ஒரு டெரிட்டரி. இப்படி நம்மள அறியாமலே ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை டெரிட்டரிக்குள்ள போறோம். ஆனாலும் அதனுடைய தாக்கத்துல இருந்தா ஏசப்பா நம்மள ஏதோ கிருபையா காப்பாத்திட்டு வர்றான்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த டெரிட்டரிக்குள்ள போகும்போது அந்த ஒரு சில டெரிட்டரியில இருந்து நமக்கு வர்றதான இன்ஃப்ளூயன்சஸ், இதுவும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிமானிக் போர்ட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா, நம்மள அறியாமலேயே அந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல இருந்து வரக்கூடியதான, ஏன்னா நமக்கு கர்த்தர் அந்த ஆக்சஸ் அந்த அத்தாரிட்டியும் கொடுத்துருக்கிறனால நம்மள அறியாமலே நம்ம செய்யற ஒரு சில காரியங்கள். அது என்னது, ஃபர்ஸ்ட் நான் சொன்னது, when you are stepping into different territories, when you are stepping into different territories, you should be much aware that another spiritual dark force is ruling that place. நீங்க போற இடத்தெல்லாம், அதாவது of course தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஆனா உங்களை சுற்றி இருக்கிறாரான்றது டவுட் தான். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி நீங்க போற இடத்தெல்லாம் ஆவியானவர் இருக்க மாட்டார். அப்போ நீங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நம்ம பேசுற காரியம், இப்ப நான் என் வீட்டுல இருக்கிறேன்ப்பா, என் வீட்டுல இருந்து என்னுடைய ஆஃபீஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி என்னோட ஆஃபீஸ்க்கு வரேன். ஸோ நான் அங்கே போகும்போது அந்த ஆஃபீஸ் ஒரு டெரிட்டரியில் இருக்கு, டிமானிக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் டெரிட்டரியில் இருக்கு. அங்கே போனால் அங்கே எங்கள் பாஸ் இருக்கலாம், மேனேஜர் இருப்பாரு, கூட ஒர்க் பண்ற கலீக்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருடைய இவங்க ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவங்களா இருந்தா கதை வேற. இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்யறோம் இல்லை. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய அந்த ஸ்பிரிட்டையும் அந்த பகுதியில் இருக்கிற டெரிட்டோரியல் ஸ்பிரிட் என்ன பண்ணுவான், மேனிபுலேட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இப்போ when you are entering into a different place other than the place which God had given you, கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. இப்போ என்னையே என் வீட்டில் ஒரு இடத்துல வச்சிருக்காரு, இதுதான் உன் இடம்னு, இதுதான் உன் ஸ்தானம்னு வச்சிருக்காரு. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் போகும்போது நான் முதலாவது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். I am stepping into a different spiritual territory. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்க செயல்படக்கூடிய ஆட்கள், அங்க இருக்கக்கூடிய காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு சாதகமா இருக்க போறதில்லை, எனக்கு எதிராக தான் இருக்கும். ஆனாலும் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அது எல்லாவற்றையும் விட பெரியவரா இருக்கிறாரு. அந்த ஒரு அத்தாரிட்டி, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ டிமானிக் போர்ட்டல்ஸ் நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
நம்ம ஆவியானவருடைய பலத்துல நம்ம இடைக்கட்டப்பட்டிருக்கும் பொழுது, ஆவியானுடைய நிறைவினால நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, when you are stepping into territories or spiritual territories, spiritual markings இருக்கிறதான அந்த ஏரியாக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்க அந்த மேனிபுலேஷன்ல என்ன பண்ண மாட்டீங்க, விழுந்து போக மாட்டீங்க. ஆஃப்டர் ஆல் நம்ம டாக்ஸ் எல்லாம் டெரிட்டரி மார்க் பண்ணுது பார்த்துருக்கீங்களா? டாக்ஸ் எல்லாம் போய் அங்கங்க என்ன பண்ணுன்னா போய் பிஸ் அடிச்சுட்டு வந்துடும். அதுதான் அதோடைய டெரிட்டரி, அதோடைய ஸ்மெல்லு இல்லைங்களா? ஆஃப்டர் ஆல் அனிமல்ஸ்க்கே இப்படி இருக்கும்போது இந்த அசுத்தாவிகளுக்கு இருக்காதான் என்ன? சரிங்களா? ஸோ அப்போ இப்படி விதமாக தான் இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு போர்ட்டல்ஸா செயல்படுகிறது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டெரிட்டோரியல் அதாவது குரூப்ஸும் ஒவ்வொரு டெரிட்டோரியல் பிளேசஸும் ஒவ்வொரு போர்ட்டலாக செயல்படுது. ஸோ அப்போ நம்மள அறியாமலே இப்போ இன்னைக்கு காலையில் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், அப்புறம் இங்கே ஒரு கடைக்கு போகிறேன். இன்னைக்கு நான் இன்னைக்கு 2-3 இடத்துக்கு போய் நான் சுற்றிட்டு வந்தேன். ஆனால் அந்த 2-3 இடத்துல என்ன ஆவி இருக்குது, என்ன அசுத்தாவி இருக்குது, ஒன்றுமே ஸ்பிரிச்சுவலி ஐ எம் பிளைண்ட், அப்படிதான் சொல்லணும். ஃபிசிக்கலி என் கண்ணை திறந்துருக்கேன், ஆனால் ஸ்பிரிச்சுவலா என்னென்ன இன்ஃப்ளூயன்சஸ் என் மேலே வருதுன்றது எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொன்னது, இந்த டிமானிக் போர்ட்டல்ஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். We should see the spirits. We should see what is behind those manipulations. என்னை மேனிபுலேட் பண்ற மாதிரி யாரோ வராங்களா, இல்லை ஆஃபீஸில் எனக்கு விரோதமான ஒரு காரியம் செய்கிறாங்களா, இல்லை எங்கேதோ ஒரு காரியம் நடக்குதா, இல்லை நான் போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த ஆஃபீஸில் திடீர்னு அங்கே எல்லாமே கூச்சல் குழப்பமாக எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஏதோ எதேச்சா நடந்ததுங்க அப்படின்னா நம்ம சொல்லிட்டு போக முடியாது. As spiritually discerned people, we need to understand what's behind that. அதனுடைய அந்த அசுத்தாவினுடைய அஜெண்டா என்ன அப்படின்றத நம்ம அதுக்கு பின்புறமாக நம்ம இருந்து கவனிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெரிட்டோரியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லைகளுக்குள்ள இருக்கிறதான தேவனுக்கு பிரியமற்ற ஒரு சில கிரியைகள். அது என்னென்ன கிரியைகள்னு பார்க்கலாமா? பாருங்க, டியூட்ரானமி உபாகமம் 18வது அதிகாரம் 10-12. உபாகமம் 18, 10-12. நான் வாசிக்கிறேன் பாருங்க. தன் மகனையாவது தன் மகளையாவது தகன பலியாக தீயில் பலியிடுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், ஜோதிடம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், வசியக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்பான செயலின் காரணமாக உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். இப்போ இஸ்ரேலைட்ஸ் ஒரு டெரிட்டரியில இருந்து இன்னொரு டெரிட்டரிக்குள்ள போறாங்க இல்லையா? எங்க கானான்னு சொல்லி காட் இவங்களுக்குன்னு உருவாக்கி வச்ச ஒரு டெரிட்டரி தான். ஆனா அந்த டெரிட்டரியில ஏற்கனவே டிமானிக் ஃபோர்ஸஸ் கிரியை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க இருந்தவனுங்க ஏற்கனவே இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது? பலியிடுறது, அதாவது நரபலியிடுறது, சைல்ட் சாக்ரிஃபைஸ் இருந்திருக்குது. அப்புறம் வந்து குறி சொல்றது, நாள் பார்க்கறது, ஜோசியம் பார்க்கறது, சூனியம் பண்றது, மந்திரம் பண்றது, வசியம் பண்றது, மாய வித்தை பண்றது, நெக்ரோமென்சி அப்படின்வாங்க, செத்தவங்க இடத்துல பேசுறது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. இப்போ காடு வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு இஸ்ரவேலர்கள்கிட்ட, நீங்க போகும்போது இந்த விஷயம்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் கிட்ட காடு வந்து கவனன்ட் ஏற்படுத்தின, ஆபிரகாமோட தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தினாரு. அந்த உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. அந்த உடன்படிக்கையில் அவர் சொன்னது, நான் உங்களை திரளா பெருக பண்ணுவேன், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் என் நிமித்தமாக வரும், இதெல்லாமே அவர் சொல்றாரு. ஆனா அதோடு கூட அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எனக்கு உண்மையா இருக்கும்போது இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ எப்பயுமே வந்து கவனன்ட் அப்படின்னா அன்லிமிட்டட்னு நம்ம சொல்ல முடியாது. there is always a catch to a covenant. ஒரு கேட்ச் இருக்கும் கண்டிப்பா. அவர் என்ன சொல்றாரு, அஃப்கோர்ஸ் நான் உன்னை பிளஸ் பண்றேன், ஆனா அதுக்கு ரெசிப்ரோகேஷனா, அதுக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், எனக்கு உண்மை உள்ளவனா நீ இருக்கணும். ஸோ உண்மை உள்ளவதாங்களா நீ இருந்துக்கோ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம சொல்லவே முடியாது. அப்போ காட் என்ன பண்றாருன்னா கவனன்ட் கொடுக்குறாரு, உண்மைதான். அவங்க இன்ஃபேக்ட் அவங்க தேவனை விட்டு விலகும் போது கூட கர்த்தர் உண்மையுள்ளவங்களா தான் இருந்தார், அவங்களை அழிச்சு போடல. கவனன்ட் அந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போச்சு. ஏன்னா நிறைய நேரம் எவ்வளோ காட் அவங்க டெஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ நடுவில் கூட டென்ஷன் ஆகுறாரு, மோசே தள்ளி அடிச்சு போட்டு தள்ளிடுறேன், உன்னைய வச்சு உன் பிள்ளைங்களை வச்சு ஒரு பெரிய ஜென்ரேஷனை நான் உருவாக்குறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் மோசே வந்து திறப்பின் வாசல் நின்று ஜோம் பண்றாரு.
சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பீப்புள் ஆஃப் இஸ்ரேலைட் இவங்களுடைய முற்பிதாக்கள் கண்டிப்பா இந்த விஷயம்லாம் செஞ்சதே கிடையாது. எது? மந்திரம் பார்க்கறது, மந்திரம் பண்றது, சூனியம் பண்றது, இதெல்லாம் பண்ணதே கிடையாது. ஆனா எப்படி இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும்? மேபி இவங்க எகிப்துல இருந்த போது என்ன பண்ணிருக்கலாம், அதை லேர்ன் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துல இந்த புது டெரிட்டரிக்குள்ள வந்த உடனே அங்க ஏற்கனவே இருந்ததான ஆவிகள் கண்டிப்பா என்ன பண்ணும், அங்க இருக்கிறதான வீக் பீப்புளை கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதை காட் நல்லா அறிஞ்சு வச்சிருந்தார். அதனாலதான் அவங்களுக்கு அதை என்னவா சொன்னாரு, வெளிப்படையாத ஆவின்னு அதை சொல்லாம இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதனால இதை நீங்க அனுமதிக்க கூடாது, இந்த செயல்களை நீங்க அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியதான இன்னொரு முக்கியமான கேட்வே, அந்த போர்ட்டல் என்ன அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். எதெல்லாம் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம செய்யறோமோ, காடோடைய கவனன்ட்டை மீறி, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுற மாதிரியோ, அவருடைய அன்பை வந்து நம்ம என்ன சொல்றது, துஷ்பிரயோகம் பண்றதுன்றோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம அபியூஸ் பண்ற மாதிரி, அவருடைய அன்பை வந்து, அவருடைய அன்கண்டிஷனல் லவ்வை அபியூஸ் பண்ற மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது என்னவா மாறிடுது தெரியுமா? அந்த அன்சீன் ரெல்ம்ல இருந்து பிசாசு உள்ள நுழைவதற்கான ஒரு போர்ட்டலா அது மாறுது. ஸோ அப்போ என்னன்னாலும் அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் மேபி நம்ம செய்யாம இருப்போம். நம்ம யாரும் போய் குறி கேட்கறது இல்லை, ஜோசியம் பார்க்கறது இல்லை, நாள் பார்க்காம இருக்கலாம். ஆனா அவருடைய அன்பை அபியூஸ் பண்ற மாதிரி, அவருடைய அன்புக்கு துரோகம் இழைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை நான் செய்யும் போது அது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு என்ன பண்ணிட்டே இருக்கிறான். அவன் தான் என்ன பண்றான்னா, ஒன்னு பேதுருல வாசிக்கிறோம், கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி, இஸ் ப்ரௌலிங் அபவுட், அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறான். எங்கடா ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சா போதும், சின்ன ஹோல் இருந்தா அதுல விரல விட்டு பெருசா ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு ஓட்டையை ஏற்படுத்திடுவோம். ஸோ இதுதான் அவனுடைய தந்திரம். ஸோ இப்போ அவருடைய அன்பை உதாசனப்படுத்துற மாதிரி நான் என்ன காரியம் நான் செய்யறேன், அது மேபி அவருடைய பிரசனத்துல காத்து இல்லாம இருக்கிறதா இருக்கலாம், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதா இருக்கலாம், அவருடைய கிருபையை வந்து உணராதவனா நான் இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அந்த அவருடைய லவ் அபியூஸ் பண்றதுக்கு பல விஷயங்கள் நம்ம செய்யலாம். அதே மாதிரி அந்த அன்ஃபெய்த்ஃபுல் ஹார்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, காட் எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாரு, ஆனா கொஞ்சம் கூட நம்ம அதை யோசிச்சு பார்க்கவே மாட்டோம். நம்ம வந்து அப்படியே ப்ரொக்ரெசிவா திங்க் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ முன்னேற்ற பாதையில அடுத்துன்னு சொல்லிட்டே இருப்போமே வெளிய, காட் ஏற்கனவே கொடுத்த அந்த பிளெஸிங்ஸ்க்காக நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்க மாட்டோம். அதுவும் என்ன பண்ணுது தெரியுமா, ஒரு டிமானிக் போர்ட்டலை அது ஓபன் பண்ணுது. பிசாசுனுடைய தாக்கங்கள் உள்ளே வர்றதுக்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. சரிங்களா? இது ரெண்டாவது. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னேன் டெரிட்டரிஸ்குள்ள போகும்போது டிமானிக் போர்ட்டல்ஸ் பத்தி நமக்கு நம்ம அக்கறை இல்லாம யோசனை எல்லாம் போனோம்னா அதனுடைய தாக்கம். அடுத்ததா தேவனுக்கு பிரியமற்ற செயல்கள். அடுத்தது மூன்றாவதா அதே உபாகமம்ல 7வது வசனம், 7வது அதிகாரம் பாருங்க, டியூட்ரானமி சாப்டர் 7 verse 26 பாருங்க. இருபத்தி 5ல இருந்து வாசிக்கலாம். அவர்களுடைய தெய்வங்களின் சிலைகளை அக்கினியினால் சுட்டெரிக்க கடவாய், நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடி அவைகளில் இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் ஆசைப்படாமலும் அதை எடுத்துக்கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகளும் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிற்கு கொண்டு போகாதே. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருப்பாயாக, அது சாபத்துக்குள்ளானது. இங்க அடுத்ததா நம்ம பார்க்கறதான இன்னொரு டிமானிக் போர்ட்டல் ஓபன் பண்றதான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், தேவனால அங்கீகரிக்கப்படாத இல்ல தேவனுடைய பார்வையில சபிக்கப்பட்ட பொருட்கள். ஒருவேளை அது கோல்டுல கூட இருக்கலாம். அதுதான் காட் சொல்றாரு, அது கோல்டுலயே இருந்தாலும் அதை உருக்கி கோல்டை வேற ஃபார்மா நான் எடுத்துட்டு போறேங்க அப்படின்லாம் நீ சொல்லாத. அந்த கோல்டே உனக்கு வேணாம். ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் தான் உனக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றும் காரணமா இருக்க விரும்புறேன். அதனால நீ அந்த ஆப்ஜெக்டை கொண்டு வரனாலையும் அதுல இருக்கிற கோல்டை மட்டும் உருக்கி நீ கொண்டு வந்து உன் வீட்டுல வைக்கிறனால யூ ஆர் பிரிங்கிங் இன் கர்ஸ், வீட்டிற்குள்ளாக சாபத்தை நீ கொண்டு வருகிறாய். இதுக்கு சிறந்த உதாரணம் என்ன, நம்ம யோசுவால வாசிக்கிறோம் இல்லைங்களா, எங்க ஜெரிகோவுடைய பயங்கரமான ஒரு விக்டரி. அது அந்த மாதிரி ஒரு வெற்றி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முட்டா பையன் ஒருத்தன் ஆகான், அவன் என்ன பண்றான், சபிக்கப்பட்ட எரிகோவுடைய தேவன் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பொருளை கொண்டு வந்து என்ன பண்றான், வீட்டுக்குள்ள புதைச்சி வச்சிடறான். அவன் என்ன கோல்டு எல்லாம் எடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு சால்வை
ஒரு ஷாலை தூக்கிட்டு வந்தோம். ஏன்னா டே ஷாலுக்கு வழி இல்லாமல் ஏன்னா இஸ்ரவேல்ல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். சால்வை அதுக்கு இப்போ இன்னும் 2-3 பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய டென்ட்டில் குழி தோண்டி உள்ளே புதைச்சி வச்சிடறான், அவனுடைய லிவிங் ரூமில் புதைச்சி வச்சிடறான். இப்போது அடுத்த ஒரு பட்டணம் ஒன்று இருக்குது. அந்த பட்டணம் பேர் ஆய் அப்படின்ற பட்டணத்துக்கு போகிறாங்க. போய் பார்த்துட்டு வந்து இப்போ ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகி போச்சு. ஏன்னா இங்கே தான் ஆண்டவர் வெற்றி கொடுத்துட்டாரு எங்கள் எரிகோவில். அதனால போயிட்டு ரொம்பலாம் வர வேணாங்க, சும்மா கொஞ்சம் பேர் வாங்க, அடித்து தம்சம் பண்ணிடலாம் அவங்கள அப்படின்னு போகிறாங்க. போனால் இவனுங்களை அடித்து தம்சம் பண்ணி எல்லாம் செத்து போய் கொஞ்சம் பேர் செத்து போயிடுறாங்க. அடிச்சுட்டு ரிட்டர்ன் வராங்க. தோல்வியில் வந்து என்ன பண்ணுறாங்க, யோசுவாவும் இஸ்ரவேலர்கள்லாம் சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி உட்காந்து அழுகுறாங்க. ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த தோல்வி அப்படின்னோடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தர் இருக்கிறான் பாரு அப்படின்னோடனே அப்புறம் சீட்டு போட்டு பார்க்குறாங்க. பாருங்க கரெக்டாக அப்போ சீட்டு போடுறதெல்லாம் கூட காட் எவ்வளோ டிவைனாக அதை செஞ்சுருக்கிறாரு பாருங்க. சீட்டு போட்டால் நம்ம என்ன சீட்டு தானே போடுறாங்க, யாருக்கு விழுந்தா நமக்கு என்ன அப்படின்னு இருப்போம். ஆனால் கண்டிப்பாக ஆகானுக்கு உறுத்தி இருக்கும். ஆனால் காட் வந்து அதை சீட்டு போடுறத கூட அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கிறார். கரெக்டாக அந்த கோத்திரத்தில் அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் ஆகான் அப்படின்றவன் இவன் பேரில் சீட்டு விழுது. பார்த்தா அப்புறம் ஆகானை கூப்பிட்டு தம்பி சொல்லுப்பா அப்படின்னு யோசுவா கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறான், ஆமாங்க இந்த மாதிரி எரிகோவிலிருந்து தீட்டான இந்த பொருட்கள்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னோடனே நீ ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அவனையும் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் சேர்த்து வச்சு கல்லெறிஞ்சு கொண்டு போடுறாங்க. சரிங்களா, நீ இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை நீ வந்து எங்கள் தேசத்துக்கு இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தி அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நம்மளை அறியாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிக்கணும். ஏன்னா உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பொருள் கொடுப்பாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, ஷர்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு டாய் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு ஃபிகரின், ஏதாவது ஒரு சின்ன பொம்மை, ஷோகேஸில் வைக்கிற மாதிரி பொம்மை இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன ஒரு பொருள், வாட் எவர் இட் இஸ் that you did not buy from your money. உங்க காசுல இருந்து நீங்க வாங்காம உங்களுக்கு யாரெல்லாம் என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படி பார்த்தா நிறைய பொருள் நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே யார் கொடுத்தாங்கன்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை ஸ்பிரிச்சுவலாக இப்போ எனக்கெல்லாம் ஒரு சில நேரங்களில் ஸ்பிரிச்சுவலி ஆஃபாக இருக்க ஒரு சில பீப்புளெலாம் எனக்கு தருவாங்க. அந்த பொருள் நான் வந்து வேற யாருக்காவது நான் கொடுத்துருவோம் உடனே. அது வந்து நான் அப்புறம் சென்டிமெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவர் வந்து பார்த்தா என்ன நினைப்பாரு, அவர் என்கிட்ட கோச்சிக்குவாரு, அடுத்த டைம் வந்து என் வீட்டில் வந்து அந்த பொருள் இல்லைன்னா அவர் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு அது வந்து நான் வந்து பல விஷயத்துல அடிபட்டு நான் அதுக்கப்புறம் அதை நான் கற்றுக்கிட்டேன், நான் லேர்ன் பண்ணேன். ஸோ அதனால நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, when people gift you something or நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு கிஃப்ட், மேபி உங்களுக்கு பர்த்டே வரலாம், அதுக்கு ஏதாவது கிஃப்ட் தரும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேணாம்னு சொல்ல பழகுங்க. அப்படியே உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனாக நம்ம பார்க்கணும். அவங்க ரசிக்கப்படாதவங்க அப்படி இப்படின்னா அதை வீட்டில் கொண்டு வந்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் யாருக்காவது என்ன பண்ணிடுங்க, நீங்கள் கிஃப்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ நான் அதை தான் சொல்லுவேன், நீங்கள் வெளியில் தூக்கி போட்டுருங்க, உடச்சிருங்கலாம் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அதை யாராவது ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா உங்களை அறியாமலேயே, ஏன்னா when you are so spiritually weak and you don't know how to discern some things, ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை நம்மளால பகுத்தறிய முடியாத பட்சத்துல பிசாசானவன் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் மூலமா கூட நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைய முடியும். நம்ம டிசைன்டா இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த பொருட்களை பயன்படுத்தி கூட பிசாசுனால நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக நுழைய முடியும். இதுக்கு ஒரு சில கான்சிக்வன்சஸ் கண்டிப்பா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ 3 காரியம் சொல்லியிருக்கேன். முதலாவது போர்ட்டல்ஸ், ஸ்பிரிச்சுவல், அதாவது அந்த டெரிட்டரிஸ்குள்ள போகும்போது அந்த டிமானிக் போர்ட்டல்ஸ் ஆக்சஸ் கிடைக்குது. அடுத்து 2வதா தேவனுக்கு பிரியமில்லாத, அதாவது அவருடைய அன்பை அபியூஸ் பண்றதான காரியங்கள் நம்ம செய்யும் போது நம்ம டிமானிக் போர்ட்டல்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்குறோம். அடுத்து 3வதா தேவனுக்கு பிரியமில்லாத இல்ல கர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், விக்கிரகங்கள் மூலமாக இல்ல விக்கிரகங்கள் வணங்குகிறவர்களாலே கொடுக்கப்படுகிற பொருட்கள், இது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள டிமானிக் போர்ட்டல்ஸை ஓபன் பண்ணுது. அடுத்து 4வது ரொம்ப முக்கியமானதா, a nature of rebellion against God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான முரட்டாட்ட சுபாவம். அது என்ன பண்ணுதுன்னா டைரக்டா உங்களுக்கும் நரகத்துக்கும் ஒரு வாசலை திறந்து வச்சிரும். போர்ட்டல்லாம் கிடையாது. என்னுடைய புரிதல் படி இட் இஸ் லைக் a highway to hell, ஹைவே மாதிரி. எப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு முரண்பாடா என் வாழ்க்கை மாறுதோ அப்போ என் முன்னாடி இருக்கிற வாசல் என்ன வாசலா இருக்கு தெரியுமா? நேரா
சொர்க்கவாசல் இல்லை, நரகவாசல் எனக்கு நேரா. இப்போ அந்த இந்த இந்துஸ்லாம் கூட டெம்பிள்ல சொல்லுவாங்கல்ல, சொர்க்கவாசல், நடை திறப்பு, வாசல் திறக்கப்படும் நேரம், சாமி தரிசனம் பார்க்கும் நேரம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளுடைய அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை 100% கர்த்தருடைய வசனத்தோட ஒபீடியன்ஸ், அந்த அலைன்மெண்ட்டோட, ஆவியானவருடைய அலைன்மெண்ட்ல இருக்கணும், வசனத்தோட அலைன்டா இருக்கணும். அது இல்லாத பட்சத்துல டைரக்டா டிமானிக் போர்ட்டல்ஸ்ல பிசாசு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியதான ஒரு விஸ்தாரமான ஒரு பாதை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு விடுகிறது. அப்போ என்ன ஆகுது? பிசாசு போக்கும் வரத்துமா இருப்பான். நம்ம எதை எதிர்பார்க்கிறோம்? யாக்கோபு மாதிரி நம்ம கல்லை தலை மேல வச்சு படுத்தோம்னா நமக்கு ஒரு தரிசனம் வரணும், மேகத்துக்கும் விங்கிக்கும் ஒரு ஏணி இருக்கணும், தேவ தூதர்கள் ஏறுகளும் இறங்குகளுமா நம்ம அப்படி எதிர்பார்த்துட்டு படுத்தா நம்மளுடைய கனவுல வர்றது என்னது? பேய் அழுத்துறது, துரத்துறது, பிடிக்கிறது, கடிக்கிறது, கதறது, இதுதான் நமக்கு கனவுல வருது. காரணம் என்ன அப்படின்னா, somewhere in our life is in rebellion with God's word and God's spirit. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய ஆவிக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முரட்டாட்டத்துல இருக்கும் பட்சத்துல, கீழ்ப்படியாமையில அலைன்மெண்ட்ல இல்லாத பட்சத்துல டைரக்டா ஒரு சில வாசல்கள் என்ன பண்ணப்படுதுங்க? திறக்கப்படுகிறது. ஸோ இந்த டிமானிக் போர்ட்டல்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எல்லைகளிலே நம்ம சுத்திகரிப்பை நம்ம கேட்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சில வசனங்களை நான் கொஞ்சம் அப்படியே வேகமா இதனுடைய அப்படியே நான் ஒரு கண்டென்ட்லாம் அப்படி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ முதலாவது அந்த காயின் பத்தி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? ஸோ காயின் பத்தி சொல்லும் போது, நீ பாவம் செய்யும் போது, நீ நன்மை செய்யாத பட்சத்துல பாவம் உன் வாசற்படியில் காத்திருக்கும். ஸோ அவர் அங்க பேசுற வாசற்படி அதுதான் ரெல்ம். அந்த ரெல்ம்ல இருந்து வர்றதான வாசலை பத்தி சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நான் டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை நம்ம எப்படி மேற்கொள்ள போகிறது. இப்போ இந்த போர்ட்டல்ஸை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ண போறோம், இந்த போர்ட்டல்ஸை எப்படி க்ளோஸ் பண்றது. அடுத்ததா ஒரு சில போர்ட்டல்ஸ்குள்ள அறியாமலேயே நான் என்ன பண்ணியிருப்பேன்? நுழைஞ்சிருப்பேன். அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் மாதிரி. ஆத்தரைசேஷன் எனக்கு இருக்காது, ஆனா என்ன பண்ணியிருப்பேன்? யாரோ கூட்டு போனாங்கன்னு போயிருப்பேன். அப்ப நிறைய நேரம் பாருங்களேன், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதாவது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போவோம், நம்ம சும்மா இருப்போம், என்னடா பண்ற? சும்மா தான்டா இருக்கேன், சரி வா போலாம் வா அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டு போவோம். அந்த மாதிரி போய் அந்த போற இடத்துல பயங்கரமான ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். சும்மா தானடா இருந்தேன், என்னைய கூட்டு போய் ஆண்டா இப்படி கோத்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுற மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். இது மாதிரி நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? நம்ம சும்மா தான் இருந்திருப்போம், அந்த வேலையை முடிச்சுட்டு அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வர்றதா தான் நம்ம பிளானா இருந்திருக்கும். ஆனா அங்க போன இடத்துல வேற ஒருத்தன் கனெக்ஷன் ஜாயின் பண்ணி நம்மள வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு போய் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில நம்மள மாட்டி விட்டுருப்பான். இந்த மாதிரி நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 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 இந்த செயின் லிங்க்ல மாட்டுற மாதிரி அப்படியே மாட்டி எங்கேயோ சம்மதம் இல்லாத ஒரு இடத்துல போய் நம்முடைய கால்கள் நின்று கொண்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி மேற்கொள்றது, இதை நம்ம எப்படி நம்ம இழந்து போனதெல்லாம் நம்ம எப்படி ரீக்ளைம் பண்றது அப்படின்றத 5 காரியங்களை நான் சொல்ல போறேன். ஸோ முதலாவது, அதுக்காக ஜபமும் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம், சரியா? ஸோ முதலாவது நம்ம செய்ய போறது we need to repent, மனம் திரும்ப. ஸோ இந்த மனம் திரும்புதல்னா, நம்ம எடுத்த உடனே கர்த்தாவே நான் பாவி, என் மேல் மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி அந்த சின்னர்ஸ் பிரேயரை பண்றது மாத்திரம் இல்லை. Be specific about each and every action you did right from the morning till the night time. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க என்னென்னலாம் கிரியையை செஞ்சீங்களோ, அந்த கிரியையில எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாது இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமோ, அது எல்லாவற்றையும் இண்டிவிஜுவலா என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். ஒட்டுமொத்தமா ஏசப்பா நான் இன்னைக்கு செய்த பாவங்களை எனக்கு மன்னியும்லாம் இல்லை, அது கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெசிபிக் திங். இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்ன சொல்லலாம், ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோ. இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால பார்க்கும்போது திடீர்னு தேவையில்லாத ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துருச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், லைட்டா அப்படியே தடுமாறி அதை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனாலும் ஃபியூ செகண்ட்ஸ்ல அப்புறம் ஆவியர் உணர்த்தி அதை வெளியே வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் பிசாசுக்கு மில்லி செகண்ட்ஸ் போதும். ஸோ ஃபியூ செகண்ட்ஸ்லாம் பெரிய கதவு மாதிரி அவனுக்கு. ஸோ அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல ரிப்பென்ட் பண்ணணும். ஏசப்பா, இவ்விதமா நான் இந்த நேரத்துல நான் பார்த்த இந்த காரியத்தின் மூலமா என் சிந்தைக்குள்ள நுழைந்திருக்கிற தீமையின் தாக்கங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும். சரி, நான் அது மாதிரிலாம் பார்க்கலங்க. மேபி நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். லைக் நீங்க
1 மணி நேரம் உட்காந்துருக்கலாம். ஸ்க்ரோல் பண்றதே தெரியாம 1 மணி நேரம் உட்காந்துருப்பீங்க. அதுவும் கண்டிப்பா என்னதான், கர்த்தருடைய பார்வையில அதுவும் ஒரு சின் தான். நேரத்தை கர்த்தர் நமக்கு டைம்ஸ் அண்ட் சீசன்ஸை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? அவருடைய க்ளோரிக்காக தான் கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? நேரமும் காலமும் அவருடைய கரங்கள் இருக்கிறது. அவர் அதை எதுக்கு கொடுக்குறாரு? தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த, மகிமைக்காக நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம ஸ்க்ரோல் பண்றதுல ஏதாவது க்ளோரிஃபிகேஷன் நடந்துச்சாங்க? ஒண்ணுமே நடக்கல. ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் சின். ஸோ இந்த மாதிரி இப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? கன்ஃபஸ், ரிப்பென்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. ஸோ ரிப்பென்டிங் சின்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பொதுவாக என்ன மன்னிச்சிருங்க சப்பா அப்படின்னு ஜெபம் பண்றது இல்லை. எவ்ரி ஸ்பெசிஃபிக் திங் தட் வி டிட் ரைட் ஃப்ரம் த மார்னிங் த்ரூ த நைட், எல்லா காரியமும் நம்ம அது ஒரு தவறான ஒரு பார்வையா இருக்கலாம். ஏன் சம்டைம்ஸ் அந்த தவறான ஒரு எண்ணமா கூட இருந்திருக்கலாம். அந்த எண்ணத்தை நம்ம ஆக்ஷன்ல கொண்டு வந்திருக்க மாட்டோம். அந்த எண்ணம் ரொம்ப நேரம் கூட இருந்திருக்காது, ஃபியூ மினிட்ஸ் தான் இருந்திருக்கும். உடனே அதை போ வெளியே போ அப்படின்னு ரெபியூக் பண்ணி வெளியே துரத்திருப்போம் அந்த எண்ணத்தை. ஆனால் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் இருந்த அந்த காரியத்துக்காக கூட நம்ம ரிப்பென்டன்ஸ். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த அளவுக்கு மைன்யூட்டா அந்த டீடைல்ஸ்குள்ள போய் அந்த ரிப்பென்டன்ஸ் ப்ராசஸை நம்ம தினந்தோறும் செய்யணும். இதை டெய்லிக்கும் செய்யணும். அடுத்ததா ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டியது, we need to renounce. ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்பென்ட், அடுத்து ரினவுன்ஸ்னா என்னன்னா அறிக்கை செய்து விட்டு விடுதல். ஐ ரினவுன்ஸ் யூனா, நீ எனக்கு வேண்டாம், நான் உனக்கும் எனக்கு இருக்கிற எல்லா தொடர்பு நான் வெட்டி போடுறேன். இப்போ உதாரணத்திற்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வரைக்கும் கூட வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஏதாவது நான் வந்து இப்போ டிவியில் உட்காந்து ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது பார்ப்பேன். சம்டைம்ஸ் டாக்குமெண்ட்ரி பார்ப்பேன், சம்டைம்ஸ் ஏதாவது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவிலாம் பார்ப்பேன். அப்போது சம்டைம்ஸ் ஒரு டைம் என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் அப்படியே ஒரு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும்போது ஆக்ஷன் மூவிஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது பார்ப்பேன். சரி, ஓகே, அது நான் எனக்கு நானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாரத்துக்கு ஒருக்கு தானே பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் வந்துட்டு ரொம்ப தெளிவாக பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்குறேன். அதனால உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அதனால do you gain something out of it? What you see, do you gain anything out of it? நீ அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை லாபகரமாக நீ ஏதாவது பண்ண முடியுதா? பர்பஸ்ஃபுல்லாக அவனால பண்ண முடியுதா? ஒன்றா அடுத்த கேள்வி நான் கேட்குறேன், அப்போ வாழ்க்கையில் நான் பண்ணுறது எல்லாமே பர்பஸாக தான் இருக்கணுமா? நான் என்டர்டெயின்மெண்ட்னு எதுவுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கிற யோசனை பாருங்க, இப்படி தான் நமக்குள்ளே வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட இருக்கிறவன், ஏன் நம்ம சொந்த மனசாட்சி அப்படி தான் நம்மகிட்ட பேசும். ஏன் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் மூவி கூட பார்க்கக்கூடாதாப்பா? அந்த அளவுக்கா பெரிய பர்பஸ் ட்ரிவனாக நம்ம இருக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கம் என்னுடைய மாம்சம் பேசுது. ஆனால் அன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு போராட்டம். ஆவியானவருடைய அந்த நட்ஜிங், அந்த உணர்த்துதல் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ரொம்ப ஆழமாக ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு தூக்கமே வரல அன்னைக்கு, செம்ம டயர்டு வேற. ஆனால் அந்த உள்ளுக்குள்ள அந்த குமுறல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படியே அந்த அப்படியே ஒரு ஆண்டவர் வந்து ஆவியானவர் பேசுறாரு, நட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் என் மாம்சம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. பல விதத்தில் என் மாம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுது. நானே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறேன். ஏன் என்டர்டெயின்மெண்ட் இருக்கக்கூடாதா? நான் என்ன தப்பாக பார்த்துட்டேன்? அதில் இச்சையானது ஒன்றும் இல்லையே. நான் வந்து அந்த மாதிரி நான் அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நான் அதுலேருந்து இதை லேர்ன் பண்ணேன், அதை லேர்ன் பண்ணேன். சரி, லேர்ன் பண்ணதை ஏதாவது அப்ளை பண்ணுறேன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ என்னத்தை லேர்ன் பண்ணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி. இப்படி பயங்கரமான ஒரு போராட்டம். ஃபைனலாக கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. ஆவியானவரை நீ எந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தா, ஆவியானவரை நான் இனிமேல் நீ எதுவுமே பண்ணல, ஆளை விடுங்க. நான் இனிமேட்டு நான் டிவி பக்கமே போல. சரியா, டிவி அது இருக்கட்டும், ஒரு மூலையில் இருக்கட்டும். தேவைப்பட்டா யூடியூப்ல வர்ஷிப் சாங் போட்டு பார்த்துக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் தூக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஓடிடி எல்லாத்தையும் அப்புறம் எடுத்து விட்டாச்சு. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அஃப்கோர்ஸ் கொஞ்ச நாள் ஓடிடிலாம் இல்லாமல் இருந்தேன். நடுவில் நான் சொன்னேன்ல, ஓடிடிலாம் இல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ரெகுலராக பார்க்கறது, பட் வீக்லி ஒன்ஸ் தான் பார்ப்பேன். இப்போ அதையும் ஆண்டவர் வேணாண்டார். எனக்கு அது வந்து அது எப்படி அது சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. மற்றவங்க எப்படி அதை ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. நீ என்ன ரொம்ப பரிசுத்தவான் ஆயிட்டியா அப்படின்லாம் அடுத்த கேள்வி கேட்பாங்க. ஸோ தட் இட் இஸ் அப் டு தெம். டூ ஸ்பிரிச்சுவல்றாங்க, ஓவரா ஸ்பிரிச்சுவலாக இருக்காதரா. ஸோ தெர் இஸ் நத்திங் கால் டூ ஸ்பிரிச்சுவல். எய்தர் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் ஆர் ராங், ஆர் யூ ஆர் செக்குலர், ஆர் இப்படி வச்சுக்கலாம். எய்தர் யூ ஆர் அலைவ் ஆர் யூ ஆர் டெட், அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து டூ மச் அலைவ்னு நீங்கள் எதாவது சொல்ல முடியுங்களா? ரொம்ப உயிரோடு இருக்கிறடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஒன்று உயிரோடு இருக்கிறான், இல்லை செத்து போயிட்டான், அப்படி தான் சொல்லுவோம். ஸோ
ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வர்ற வரைக்கும் ஆவியானவரை விடவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ஒரு சிலதெல்லாம் டிவியை நைட்டு 1:30 மணிக்கு டிவி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் போய் அந்த ஒரு சில ஆப்லாம் போய் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி அந்த ஆப்லாம் டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு இப்போ யூடியூப் மட்டும்தான் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஸோ இப்போ நான் எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ரினவுன்சிங், இதுதான் இந்த ரினவுன்சிங்னா என்னன்னா, ஒரு சில காரியத்துக்கும் எனக்கும் இருக்கிறதான தொடர்பை கன்ஃபஸ் பண்றது மாத்திரம் இல்லை, அதுல இருந்து பிசிக்கலா நான் வெளியே வர்றதுக்கு வேண்டியதான ஒரு சில செயல்கள், ஒரு சில ஆக்ஷன்ஸ் என்ன பண்ண வைக்கிறாரு, காட் செய்ய வைக்கிறார். அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். அது பேர் தான் ரினவுன்சிங். இது வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, இது என்னுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை ரினவுன்ஸ் பண்ண வைக்கிறார். இப்போ உதாரணத்திற்கு இப்போ இந்த விஷயம் என்னோட லைஃப்ல இருந்தது சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மேபி ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸ், ஸ்கூலில், ஆஃபீஸில், காலேஜில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ரினவுன்ஸ் பண்ண நம்ம பழகணும். அடுத்து 3வதா ரிமூவ், அது தூக்கி வெளியே போட்டுருங்க. ரிமூவ் தோஸ் திங்ஸ் அவே. உங்க எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது, உங்க கண்ணிலே அது படக்கூடாது. ஏன்னா உங்களுடைய எல்லையில் இருக்கும்போது திரும்ப உங்களுக்குள்ள அது நுழையதுக்கு முயற்சி பண்ணும். சரிங்களா? அடுத்தது 4வதா வந்து பாத்தீங்கன்னா ரினியூ யுவர் மைண்ட். ரொம்ப முக்கியமானது. இந்த பார்ட்ல நம்ம கோட்டை விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் 3 கூட நம்ம செஞ்சிருவோம். ரிப்பென்ட் பண்ணுவோம், ரினவுன்ஸ் பண்ணுவோம், ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா அடுத்து இந்த ரெனியூவலுக்கு இது சோம்பேறித்தனம் ரொம்ப இருக்கும் நமக்கு. அதனால என்ன, ரெனியூவல் வந்து காட்ஸ் வேர்டுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்முடைய சிந்தையை மறுரூபமாக்கணும். இந்த ரெனியூவல் அதாவது நம்ம வசனம் தான், கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் நம்முடைய சிந்தை என்ன பண்ண முடியும், மறுரூபமாக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். இந்த மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட் அப்படின்றது நம்ம கிட்ட இல்லைன்னா ரெனியூவல் ஆஃப் த மைண்ட் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அடுத்தது 5வதா ஃபைனலா நம்ம செய்ய வேண்டியது, we need to reclaim all those territories that we have lost. நம்ம இழந்து போன எல்லைகள், இழந்து போன ஆசீர்வாதங்கள். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்மள அறியாமலே இந்த மாதிரி டிமானிக் போர்ட்டல்ஸ் மூலமா நம்ம தொலைச்சிட்டோம், இழந்து போயிட்டோம், நஷ்டமாயிடுச்சு, உடஞ்சு போச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ண போறோம், ரீக்ளைம் பண்ண போறோம். சரியா? இப்போ நம்ம அதற்காக இந்த 5 காரியங்களையும் சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க ஆன்லைன்ல இருக்கவங்க நீங்களே என்னோடு கூட ப்ரே பண்ணுங்க. ஒரு சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நான் அப்படியே நான் சொல்ல போறேன். என்னோட சேர்ந்து இந்த காரியங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ முதலாவது நம்ம செய்ய போறது, நம்ம அந்த ரிப்பென்டன்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ முதலாவது என்னென்ன காரியங்கள்லாம் கர்த்தர் நமக்கு உணர்த்துறாரோ அதை நம்ம சொல்ல போறோம். கர்த்தாவே, நான் ஒரு மனம் திரும்புகிற இருதயத்தோட, மனம் திரும்ப வேண்டும் என்கிறதான ஒரு தேவை நிறைந்த இருதயத்தோடு உங்க முன்னாடி நான் வராண்டுறேன். ஐ கம் வித் ரிப்பென்டன்ட் ஹார்ட். அதாவது கடினத்தன்மையா நான் செஞ்சதை வந்து நியாயப்படுத்துகிற ஒரு இருதயம் இல்லை, ஐ நீட் ரிப்பென்டன்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நான் உங்க சமூகத்துக்கு வரேன்ப்பா. இந்த நாள்ல நீங்க தான் எனக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறீங்க. அப்பா, நான் இப்போ உங்க சமூகத்துக்கு வரும்போது எனக்கு நீங்க மன்னிப்பு தர உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்க. ஒருவேளை ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டினாருன்னா அதை நீங்க அறிக்கை பண்ணுங்க, அதை சொல்லுங்க, அந்த பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த பாவங்களை உங்களுக்கு மன்னிப்பார். அதே போல நம்முடைய எல்லைகள், நம்முடைய சரீரத்துல இருக்கிறதான வாசல்களை ஒருவேளை நம்ம கவலையற்றவங்களா நம்ம விட்டுருக்கலாம். அதாவது கண்கள், நம்முடைய காதுகள் வழியா தேவையில்லாத வார்த்தைகள், நம்முடைய இருதயத்துல தேவையில்லாத நினைவுகள், யோசனைகள், ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்திருக்கும், தேவையில்லாத இடத்துக்கு நம்மளுடைய கால்கள் போயிருக்கும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பாவத்தை, தேவனுக்கு விரோதமான ஒரு பகைமையை, ஒரு எனிமிட்டியை ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம ரிப்பென்ட் பண்ணுவோம். கர்த்தர் எதெல்லாம் உங்களுக்கு உணர்த்துறாரோ அது எல்லாவற்றையுமே ஏசப்பா கிட்ட ரிப்பென்ட் பண்ணுங்க. ஆமா ஏசப்பா, இந்த குறிப்பிட்ட காரியம் நான் இதை செஞ்சேன், இன்னைக்கு இதை நான் பார்த்தேன், இன்னைக்கு தேவையில்லாத இந்த வார்த்தையை நான் கேட்டேன், இல்லை திடீர்னு எனக்கு தேவையில்லாத இப்படிப்பட்ட ஒரு மேபி ஒரு 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 லஸ்ட்ஃபுல்லான ஒரு சாங்கை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஈவன் ஒரு மியூசிக், செக்குலர், கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஒரு மியூசிக்கை நீங்கள் கேட்டிருக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தாத ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு டிமானிக் போர்ட்டலை ஏற்படுத்தி அதன் வழியாக நம்ம வாழ்க்கைக்குள்ள சத்துனுடைய அநேக மறைவான தாக்கங்கள் நுழைஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாவற்றையுமே நம்ம ரிப்பென்ட் பண்ண போகிறோம். ஏசப்பா, இந்த நாள் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நான் அறிக்கை பண்ணுறேன் ஆண்டவரே.
இது எல்லாமே சத்ரு நுழைவதற்கு ஒரு வாசலை என் வாழ்க்கையில திறந்திருக்கிறதப்பா. கர்த்தாவே, நீங்க என்ன தயவா இப்ப மன்னிங்க. ஒரு சில காரியங்கள் என் வாழ்க்கை அந்த வாசல் வழியா வந்திருக்குது அப்பா. என்னுடைய எண்ணங்கள், யோசனைகள், என்னுடைய செயல்கள், இதெல்லாவற்றின் மூலமா அப்பா தேவையில்லாத அநேக தாக்கங்கள் இந்த டிமானிக் போர்ட்டல்ஸ் வழியா என் எல்லைக்குள்ள வந்திருக்குது. இப்போதே என்னை தயவாய் மன்னிங்க. வாஷ் மீ பை யுவர் பிளட். உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க அப்பா. என்னை புதிதாக்குங்க. என்னுடைய சிந்தை, எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் புதிதாக்கப்படட்டும் அப்பா. என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய இருதயம் ஆண்டவரே ஒரு புதிதான ஒரு இருதயமாய் மாற்றப்படட்டும். என்னுடைய சிந்தையை புதிதாக்குங்க. இயேசுவின் ரத்தம் என்னுடைய சிந்தையை சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் ரத்தம் என்னுடைய இருதயத்தை சுத்திகரிக்கட்டும். என்னுடைய இருதயத்தின் அறைகள் பரலோக அக்கினினாலே சுத்திகரிக்கப்படட்டும் அப்பா. அப்பா, நான் இந்த நாளிலே இருளுக்குரியவனாய் அல்ல, வெளிச்சத்திற்குரிய மகனாய் நான் உங்களுடைய பாதையில நடக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. அடுத்து ரெண்டாவது நம்ம செய்ய போறோம், ரினவுன்ஸ் பண்ண போறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ரினவுன்ஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் நம்ம பழைய தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோ இல்ல தேவையில்லாத காரியங்களோட நம்ம ஒரு ஏதாவது மனசளவுல நம்ம ஒரு நான் இவங்களோட இருப்பேன், நான் இந்த காரியத்தை நான் செய்வேன், இது செய்யற வரைக்கும் ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டாப், இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு சில அக்ரிமெண்ட்ஸ்லாம், நம்ம பர்சனலான அக்ரிமெண்ட்ஸ்லாம் நமக்குள்ளேயே செஞ்சிருப்போம் இல்லைங்களா. அது எல்லாவற்றையும் ரினவுன்ஸ் பண்ண போறோம். இப்போ அந்த மாதிரி தேவையற்ற எல்லா விதமான தேவன் இல்லாம, ஆவியானவருடைய துணை இல்லாம, தேவன் சொல்லாம நானா ஏற்படுத்தி கொண்டதான தேவையில்லாத அக்ரிமெண்ட்ஸ், அது எல்லாவற்றையும் நான் இயேசுவின் நாமத்தினால ரினவுன்ஸ் பண்றேன். அது நிமித்தமா எனக்கும் இருளுக்கும், இருளின் வல்லமைக்கும், இருளின் ராஜ்யத்துக்கும் இருக்கிறதான எல்லா தொடர்புகளையும் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கும் அப்பா இருளின் ராஜ்யத்திற்கும் இருக்கிறதான எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அதை நான் வெளியேற்றுறேன் அப்பா. ஒருவேளை அது சோல் டையா இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கிறதான ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு திக் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒரு விட முடியாத தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அஃபேராக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் அதை சொல்றாரு, அந்த சோல் டை, அந்த ரிலேஷன்ஷிப், அதை நீங்க உடைங்க, அதை ரினவுன்ஸ் பண்ணுங்க. எனக்கும் அந்த நபருக்கும் இருக்கிறதான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை, அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த 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 ரிலேஷன்ஷிப்பை நான் இயேசுவின் நாமத்தில் நான் ரினவுன்ஸ் பண்றேன். எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒருவேளை என் வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியங்களை நான் செஞ்சிருப்பேன்னு சொல்லி சொன்னா அதை இப்பவே நான் அறிக்கை பண்றேன். எனக்கும் அதற்கும் இருக்கிற எல்லா தொடர்புகளையும் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். இதனால பிசாசானவன் அவனுடைய அந்த டிமானிக் போர்ட்டல் மூலியமா லீகலா என் வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடியதான எல்லா அதிகாரத்தையும் இப்பொழுதே நான் கேன்சல் பண்ணி போடுறேன். இதனால அவனுக்கு ஒரு லீகல் ரைட்ஸ் கொடுத்துருக்கிறோம். அவன் லீகலா வர்றதுக்கு இதெல்லாமே ஒரு வழியா இருக்குது. இப்ப நம்ம அதை சொல்ல போறோம், ஏசப்பா நான் லீகலா பிசாசு நுழையிறதுக்கு ஏதாவது காரியங்களுக்கு நான் வழிவாசலை ஏற்படுத்தியிருந்தேன்னு சொல்லி சொன்னா அது எனக்கு கர்த்தர் இப்ப உணர்த்துங்க. அந்த காரியத்தை நான் இப்பொழுது நான் அறிக்கை பண்ணுகிறேன். இனி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள லீகலா பிசாசு நுழைவதற்கு நான் அதிகாரம் கொடுக்க போவது இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே அவனுடைய எல்லா லீகல் ஆண்டவரே, அவனுடைய எல்லா லீகல் அத்தாரிட்டிஸையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் கேன்சல் பண்ணி போடுறேன். அவனுடைய எல்லா லீகல் அக்ரிமெண்ட்ஸையும் கவனன்ஸையும் நான் உடைச்சு போடுறேன். ஆண்டவரே, எனக்கும் அந்த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்க்கும் அந்த ஓபன் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் போர்ட்டல்ஸ், டிமானிக் போர்ட்டல்ஸ் எல்லாம் இப்பொழுது நிரந்தரமாக மூடப்படும்படியாக, எனக்கும் அந்த ஆவி மண்டலத்துக்கும் இருக்கிறதான, எனக்கும் அந்த பிசாசின் ராஜ்யத்துக்கும் இருக்கிறதான எல்லா ஈவில் அக்ரிமெண்ட்ஸ் நான் இப்பொழுது ஆண்டவரே நான் ரினவுன்ஸ் பண்றேன். அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக, நான் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தம் என் மேல் இருக்கிறது, நான் தேவனுக்கு சொந்தம், நான் தேவனுடைய மகளா நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினால இவ்விதமான எல்லா தீமையான காரியங்கள் இருந்து கர்த்தர் என்ன ஆண்டவரை விடுவீங்கப்பா. அடுத்து மூன்றாவதாக நம்ம சொல்ல போறோம் கிளென்சிங். கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கணும். ஸோ அசுத்தமான எந்த ஒரு காரியங்களையும் நம்முடைய சிந்தைக்குள்ளாக நம்ம கொண்டு வரக்கூடாது. அதுதான் ரிமூவ்னு சொன்னேன். தேவையில்லாதவைகளை நம்ம அகற்றணும். இப்ப ஏற்கனவே நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக நுழைந்தவைகளுக்கு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா சுத்திகரிப்ப ஆண்டுடைய நாமத்துல சொல்லி, இப்போ நம்ம ஆண்டு நாமத்துல சொல்ல போறோம், ஏசப்பா உங்க நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கைக்குள்ள, என் எல்லைக்குள்ள அப்பா உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் உள்ள நுழைஞ்சிருந்தாலும் அதை என் கண்ணுக்கு இப்ப காண்பீங்க, அதை என் கண்ணுக்கு காண்பீங்க. அது என் வாழ்க்கையில என்ன தீமையை ஏற்படுத்தும்ன்றதை காண்பீங்க. அது என்னுடைய வாழ்க்கையை விட்டு கர்த்தர் வெளியேற்றி போடுங்க. அது நிமித்தமா என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறதான அந்த தீமையான தாக்கம் இயேசுவின் நாமத்தினால என்னை விட்டு வெளியேறுவதாக. அப்பா என்னுடைய எல்லை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். என் வீடு உங்க பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கட்டும். ஒருவேளை நான் ஆபீஸுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், நான் காலேஜுக்கு போறேன், நான் ஏன் நிமித்தம் நான் சுற்றி இருக்கிற இடம் என் நிமித்தம் உங்க பிரசன்னம் நிரம்பி இருக்கிற இடமா மாறட்டுமே ஒழிய அப்ப வேற எந்த தீமையின் தாக்கங்களும் ஆண்டவரே என்னுடைய எல்லைகளுக்குள்ளாக வரக்கூடாதப்பா.
இப்பொழுதே முழுமையான சுத்திகரிப்புக்கு என்னுடைய எல்லைகள் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரலோக அக்கினி, பரிசுத்தாவினுடைய அக்கினி இப்பொழுதே என்னை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. நான் இருக்கிற என்னுடைய வீட்டை சுத்திகரிங்க. நான் இருக்கிற என்னுடைய ஆண்டவரே என்னுடைய படுக்கை அறை, என்னுடைய பெட் ஆண்டவரே, என்னுடைய லிவிங் ரூம், என்னுடைய டைனிங் ஹால், என்னுடைய கிச்சன், எல்லா அறைகளிலும் பரலோக அக்கினி இப்பொழுது பாய்ந்து சென்று தீமையான எல்லா காரியங்களையும் சுட்டரித்து வெளியேற்றி போடுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அடுத்து 4வதாக நாம் பார்த்தோம் ரெனியூவல் ஆஃப் அவர் மைண்ட். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தாவே அப்பா, உம்முடைய வசனம் எங்களுடைய சிந்தையை புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. லார்ட், ரினியூ our மைண்ட் பை யோர் ட்ரூத். உங்களுடைய சத்தியத்தினால் எங்களுடைய சிந்தையை கர்த்தர் மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. ரெனியூ பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிசாசு எவ்வளவோ விஷயங்களை ட்ரூத்ல ட்விஸ்ட் பண்ணி, சத்தியத்தை ட்விஸ்ட் பண்ணி, பொய்களை கொண்டு வந்து என்னுடைய சிந்தைக்குள்ள, என் மைண்டுக்குள்ள அவன் திணிச்சிருக்கிறான்ப்பா. அது எல்லாவற்றின் மூலமா என் வாழ்க்கைக்குள்ள இருக்கிற எல்லா தாக்கங்களும் வெளியேறட்டும். எவ்ரி அன்ஹோலி impure things let it be removed from my mind. ஆண்டவரே, ஒரு renewal of my mind என்னுடைய சிந்தையில நடக்கட்டும் ஆண்டவரே. பிசாசுனால பேசப்படுகிற எல்லா பொய்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் ரிஜெக்ட் பண்றேன். கர்த்தர் பேசுகிறதான சத்திய வார்த்தை, மகனாக மகளாக அவர் என்ன பார்த்து சொன்ன எல்லா வார்த்தை அதுதான் சத்தியம். பிசாசு சொல்ற எந்த வார்த்தையோ அது சத்தியம் அல்ல, அது பொய். அந்த பொய்களை எல்லாம் என் சிந்தை விட்டு வெளியேற்றுகிற, அந்த பொய்களை வெளியேற்றுவதற்கு தேவையான அந்த மறுரூபமாகுதல் என் சிந்தையில இப்பொழுதே உண்டாகட்டும். கர்த்தருடைய வசனம் அந்த மறுரூபமாகுதல் என்னுடைய சிந்தையில உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அதே போல என்னுடைய எல்லைகளிலே கர்த்தாவே தெய்வீக பாதுகாப்பை இப்போ நான் சொல்றேன் ஆண்டவரே. இப்பொழுதே தேவையில்லாத எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு, என்னுடைய எல்லைகளை விட்டு நான் வெளியேற்றி போடுகிறேன் ஆண்டவரே. இப்பொழுதே லார்ட், ஐ ரீக்ளைம் all my blessings. எனக்காக நீர் வைத்திருக்கிற எல்லா blessings-ஐயும் நான் ரீக்ளைம் பண்றேன். எதெல்லாம் நான் இந்த டிமானிக் போர்ட்டல்ஸ் ஓபன் ஆயிருந்ததுன்னு சொல்லி தெரியாம அறியாம இல்ல நான் விட்டுட்டேனோ, அதை இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும், எல்லா சுகத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். இயேசுப்பா அப்பா, என்ன நீங்க சாட்சியுள்ளவனா மாற்றுவதற்காக தான் இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆகையினாலே நான் இந்த நாட்களிலே எவ்விதத்திலும் கர்த்தாவே பிசாசுடைய பொய்களை கேட்டு தோற்று போகிறவனா நான் இல்லாம, கர்த்தாவே உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா, உங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவனா கர்த்தர் என்னை மாற்றுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாள் எங்களோடு நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா. நாங்க இந்த நாட்களில் இதற்காக நாங்க ஆயத்தத்தோட இந்த காரியங்களை நாங்க செயல்பட, நீங்க பேசுற இந்த காரியங்களை குறித்து நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க, இனி எங்களுடைய எல்லைகளிலே நாங்க ஸ்பிரிச்சுவலி டிசர்ன்ட் ஆகும். இந்த டிமானிக் போர்ட்டல்ஸ் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய எல்லைகளிலே திறக்கப்படுகிறது என்பதை குறித்து ஜாக்கிரதையா நாங்க நிதானித்து பார்த்து, அதன் வழியா சத்துனுடைய எந்த தாக்கங்களையும் அனுமதிக்காம கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாட்டுக்கு மாத்திரம் விட்டு கொடுக்கிறவங்களா எங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. முழுமையான உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், முழுமையா பரிசுத்த ஆவியானவரால் நாங்க நடத்தப்படணும், உங்களுடைய சித்தத்தை நாங்க செய்யணும்ப்பா. அதற்காக தான் எங்களை முழுசுமா நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உயர்ந்துருங்க, உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க பாதையில நாங்க நடக்கலாம், எங்களை பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. Thank you. Praise the Lord. Praise the Lord. Bye bye. Bye.